கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேதத்துல ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறதான கோணலானவைகள், கரடு முரடானவைகள், நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், வருமானம் வந்தாலும், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், வாழ்க்கையில மேலே போக வேண்டும், முன்னேற வேண்டும் என்று யோசித்தாலும் ஏதோ ஒரு தடை வந்து கொண்டே தான் இருக்கிறது. கோணலானவைகள் இருக்கிறது, கரடு முரடானவைகள் இருக்கிறது, பள்ளம் மேடு இருக்கிறது. அப்ப அந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற கோணலானவைகளை தேவன் செவ்வையாக்குவார். நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்து பாருங்கள். உண்மையாய் அவரை தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை கர்த்தர் நீக்கி போடுவார். நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உன்னை நான் பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறிந்து கொள்வாய் என்று நாம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவரை நோக்கி உண்மையாய் தேடும் பொழுது, கூப்பிடும் பொழுது, நாம் அறியாதது எட்டாதமான பெரிய காரியங்களை நமக்கு ஆண்டவர் அறிவிக்கிற தேவன். ஆகவே ஆண்டவரத்துல உங்களை இந்த காணொளியில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை நீக்கி விலக்கி விடுதலையாக்கி என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வருவார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவெளிக்காய் ஸ்தோத்திரம். நீ சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற கோணலானவைகளை ஆண்டவர் கர்த்தர் நீர் நீக்கி அவைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி நீர் ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.